இல்ல அதுதான். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதான் சொல்றேன். எவ்ளோ கெட்டவனா இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்களால ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணாதவங்க தான் இந்த மாரி கேஸு, இந்த மாரி எடுத்துட்டு போறப்போ, இப்ப விஜய், சங்கீதாவோட கேஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவங்க வந்து இப்ப கேஸ் ஃபைல் பண்ணது வந்து இப்ப ரீசென்ட்டா நம்ம ஒரு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்ப வெளியில வருது. அது வந்து கேஸு வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது, மத்தபடி எல்லாமே வந்து சட்டம் தான் அதுக்கு பதில் சொல்லும். இவங்களோட கதையே வேறம்மா. ஏன்னா இவங்க வந்து செலிபிரிட்டி. அப்படிங்கிறப்ப நம்ம இவங்கள வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பேசுறோம். இவங்க இன்னைக்கு வரைக்கும் சத்தமே இல்லாதவங்க, இன்னைக்கு வந்து வெளியில வந்து பேசுறாங்கங்கிறப்போ, இவங்க அதாவது விஜய் நடந்துக்கிட்ட செயலால் அவங்க பேசுறாங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து புருஷன காப்பாத்தணும்னு சொல்லி தான் ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்க. அவங்க அவங்க கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. நம்ம யாரும் அத கண்ல பார்க்கல. ஆனா, இன்னைக்கு சொல்ற சங்கீதா, இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலைங்கிற ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கணவன காப்பாத்தணும். கணவனோட பேரு கெடக்கூடாது. இதுதான் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது. இப்ப இந்த பல்லாபரத்து கேஸோ, அந்த அந்த இன்னொருத்தவங்களோட கேஸோ பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கும் என்னன்னா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம எப்படியாவது இந்த லைஃப்ல இருந்துறணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் அவர் நம்ம மேல ஒரு நல்ல பாசத்துல வந்துருவாருன்னு நெனைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எதுக்குறப்ப தான் இந்த ஆண்களுடைய வக்ர புத்தி வெளியில வருது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.